ஹாப்பி தீபாவளி நண்பர்களே. ஹலோ गाइस, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க நானி ஃப்ரம் ரைசிங் ஸ்டார் நானி. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரியே ஒரு worst தீபாவளி செலிப்ரேஷன். அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. அது ஏன் இப்படி worst-ஆ மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே வந்து ட்ரெஸ் தான். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தீபாவளினாலே ட்ரெஸ் போட்டு ஜாலியாக மினிக்கிட்டு ஊரே சுற்றி வர்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தீபாவளியில் பட்டாசு வெடிக்கிறத விட. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி, அதாவது அக்டோபர் 1 நான் வந்து ஆர்டர் போட்டுட்டேன் தீபாவளிக்காக. அது வருது 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 ஆனால் கைக்கு வந்து சேரவே இல்லை. எப்போ வந்தது தெரியுமா? நேற்று தான் வந்தது. இன்னைக்கு தீபாவளி, நேற்று வருது. சாப்பா, அதுவும் நான் வந்து எம் சைஸ் போட்டிருந்தேன். ஏன்னா வந்து அவங்கக்கிட்ட எஸ் இல்லை, ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எம் சைஸ் போட்டிருந்தேன். அது வந்ததா? அது எப்படி வந்திருக்கு நீங்களே பாருங்க. இதுதான் வந்து ஸ்கர்ட்டு. சூப்பராக இருக்குல்ல? இது எங்கே இருக்கு தெரியுமா? என்னோட ஹைட்டுக்கு. இது இப்படி போட்டால் கீழே பெறலுது எனக்கு. ஸோ இவ்வளோ ஹைட்டில் இருக்குது. இதை வந்து நான் கட்டாயமாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியே ஆகணும். சரி, இதை கூட அப்படி இப்படின்னு ஏதாவது கொஞ்சம் மேலே ஏற்றி கூட போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இன்னொன்று ப்ளவுஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் ப்ளவுஸு. எனக்கு இங்கே பாருங்க, இவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ இதையும் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி ஆகணும். ஆனால் வந்து எங்களால் ஸ்டிச் பண்ண முடியலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது தீபாவளி இல்லையா? ஸோ நிறைய பேர் வந்து டைலர் அக்கா கிட்ட தைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஸோ முடியவே முடியாது அப்படி சொல்லிட்டாங்க. எங்களை இன்னைக்கு ஈவினிங் வர சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் தைச்சி போட்டா என்ன, போடலனா என்ன, அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானை கொஞ்சம் நான் ஒத்தி வச்சுட்டேன். ஸ்டார்டிங் ட்ரெஸ்லேயே போச்சா பாதி. இதோட தாவணி காட்டுறேருங்க. ஆக்சுவலி தாவணி வந்து சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க, நான் எவ்வளோ ஆசையாக ஆர்டர் போட்டேங்க. கடைசியில் இப்படி வந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நானும் அமைதியாயிட்டேன். இப்போ நாம் என்ன ட்ரெஸ் போட போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஆடி ஷாப்பிங் vlog அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் எடுத்த ஒரு குர்த்தி, அது இப்போ வரைக்கும் நான் போடலை. ஸோ அதை வந்து இதுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குர்த்தி தான் எடுத்து வச்சுருக்கேன். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரைட் ரெட் கலர் குர்த்தி. கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இந்த ரெட் கலர் குர்த்திக்கு சாண்டல் கலர் பேண்ட் ஷால் போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் தான் இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ்ஸுலேயே போயிடுச்சா, ஒரு தீபாவளி மூடு ட்ரெஸ்ஸுலேயே காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாளைக்கு தீபாவளி அப்படின்னா என் பசங்களாம் எப்படி இருப்பாங்க, ஒரு மாதிரி ஜாலியாக சந்தோஷமாக, நாளைக்கு தீபாவளி ஸோ காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாக அம்மா சொல்கிற வேலையில் முடிச்சுட்டு போய் பட்டாசு அடிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தானே இருப்பாங்க. நானா எழுந்தது 8 மணி. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க பிச்சை எடுக்கலாம். 8 மணிக்கு எழுந்திரிச்சு எங்கள் அம்மா வந்து தலைக்கு கை காலுக்கெல்லாம் எண்ணெய்லாம் தடவி அப்புறமா குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்துட்டு நான் வந்து சாப்பிட்டுட்டே படம் பார்த்துட்ருக்கேன். எப்பவும் போல் வகை வகையான கறி, இட்லி, தோசை, சாதம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கேன். ஏன் நமக்கு ஒரு தீபாவளி ஃபீலே வரமாட்டேங்குது, ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இருக்கே. நமக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா இல்லை உங்களுக்கும் அப்படி இருக்கான்னு தெரியல. சின்ன பிள்ளை அந்த ஒரு இருந்த அந்த ஒரு ஃபீல் வந்து இப்போ இல்லவே சுத்தமாகவே இல்லை. ஒரு தீபாவளி அப்படின்னாலே ஒரு 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 ஸ்பார்க்கே வரமாட்டேன் தீபாவளிக்கு. ஸோ ஏன் இப்படி நமக்கு இந்த நாளே இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு கடைசியில் வந்து நம்ம இப்போ ரெடி ஆகலாம். ஒருவேளை ரெடி ஆனோம் அப்படின்னா வந்து ஒரு தீபாவளி ஃபீல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகலான்னு இப்போ நான் வந்திருக்கேன். ஸோ அப்படியே ஒரு குட்டி டிரான்சிஷனோட ஃபஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? சூப்பராக இருக்குல்ல ட்ரெஸ்ஸு. எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த ஸ்டைலே செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா இருக்குல்ல? வாங்கி போட்டுருக்கு. சரி, ஓகே, நம்ம கெட் ரெடி வித் மீக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு எப்பவும் போல் உங்களுக்கு தெரிஞ்சது தான், வேறு எதுவுமே நான் பண்ண போகிறது. பட்டாசு சவுண்டு கேட்குதில்ல? நாங்கள் தான் வெடிக்காமல் வீட்டில் சும்மா உக்காந்துட்ருக்கோம் நாங்கள். ஏன்னா வந்து தம்பி கடைக்கு போயிட்டான், அப்பாவும் வேலைக்கு போயிட்டாரு, என் அம்மாவும் சாப்பாடெல்லாம் செஞ்சு டயர்டில் தூங்கிட்டாங்க. நான் தனியாக உட்காந்து என்ன தாங்க பண்ணுறது, நீங்களே சொல்லுங்களேன். தனியாக இருந்த ஒரு ஜாலி ஃபீலே வர மாட்டேங்குது.
ஆக்சுவலி எங்கள் அப்பாவுக்கு ஒருத்தர் ஸ்வீட் கொடுத்தாங்க, இருங்க காட்டுறேன். யாரும் எடுத்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு இருந்தேன். எஸ்பெஷலி மை பிரதர், என் தம்பிக்கிட்டேருந்து ஒழிச்சு வச்சுட்டு இருந்தேன் இந்த ஸ்வீட். இது ஆக்சுவலி எங்கள் அப்பா வேலை செய்கிற இடத்துல கொடுத்தது இந்த ஸ்வீட்டு. இங்கே பாருங்கள், டேஸ்ட் எல்லாம் சும்மா சூப்பராக இருந்தது. இந்த ஸ்வீட் பாருங்கள், நீங்கள் எங்கேயோ பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது, நான் பார்த்ததில்ல. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு நட்ஸ் எல்லாம் கலந்த ஒரு லட்டு. இது எல்லாமே பாதி நான் காலி பண்ணிட்டேன், கொஞ்சம் தான் வச்சுருக்கேன், அதையும் ஒழிச்சு வச்சுருக்கேன். அவன் கண்ணுக்கு மட்டும் பட்டுச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு எடுத்து சாப்பிட்ருவான். எனக்கு ஆக்சுவலி ஸ்வீட்டில் வந்து பால்கோவா தான் மை ஃபேவரெட். உங்களுக்கு எந்த ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு எந்த அளவுக்கு பால்கோவா பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா லீவ் வந்தது இல்லை, அப்போ வந்து பால்கோவா நிறைய சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது எதனாலன்னு தெரியல, கம்மி ரேட்லேயே மலிவு விலையிலே வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ தினமும் வந்துட்டே போயிட்டே இருக்கோம், வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ட்வைஸ் அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கோம். நான் வந்து ஒரு 1/2 kg 1 kg போல் வாங்கி வச்சு அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக பசிச்சாலும் சரி பசிக்கிறதுனாலும் சரி எதை சாப்பிடணும்னு தோணுச்சுனாலும் சரி அந்த பால்கோவாவை எடுத்து சாப்பிட்டு அந்த பால்கோவா இப்போ வந்து என் கண்ணு முன்னாடி இருந்தால் கூட சாப்பிடணுன்ற ஆசை வராத அளவுக்கு நான் அந்த அளவுக்கு சாப்பிட்ருக்கேன். அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அந்த கொரோனா எவ்வளோ ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது இல்லை? அவ்வளோ சாப்பிட்டேன் தெரியுமா நான். அந்த கொரோனா லீவில் நான் நிறைய சாப்பிட்ட ஸ்வீட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பால்கோவாவும் ஒரு கேக் வாங்கினாலே 1/2 kg 1 kg அப்படின்னு சொல்லி நல்லா கொரோனா லீவில் நல்லா சாப்பிட்டுட்டே இருந்தேன் 24 மணி நேரமும். பால்கோவா சாப்பிட்டு என்னாச்சு, தொண்டை இருக்குல்ல, தொண்டை ஃபுல்லாக புண்ணாகி வலி எடுக்கவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு நான் பால்கோவா சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப வருஷமாக சாப்பிடாம இருந்து இப்போ தான் கொஞ்சம் சாப்பிட திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு வெறுத்து போகிற அளவுக்கு நான் வந்து பால்கோவா வச்சு சாப்பிட்டேன் தெரியுமா. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்வீட்டை வந்து ரிப்பீட்டடாக கட்டாயம் சாப்பிட்ருப்பீங்க யாராவது. ஸோ அவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நான் மட்டும்தான் அப்படியான்னு தெரியல. பாருங்க, பேசிட்டு பவுடர் அடித்ததையும் சொல்ல மறந்துட்டேன். இப்போ பவுடர் அடித்து முடிச்சுட்டு என்னோட ஃபேவரெட் இந்த 2 ஷேட், இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டால் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். இந்த 2 ஷேட் வந்து எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு சேஞ்ச் ஆனதே வந்து எந்த அளவுக்கு எனக்கு ஒஸ்ட்டு ஃபீலிங் கொடுத்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு வீடியோலாம் எதுவுமே எடுக்கவே வேண்டாம், நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற அளவுக்கு நான் வந்து போயிட்டு அதுக்கப்புறமா நானாக என் மனசை தேர்த்திக்கிட்டு, இல்லை பரவாயில்ல நம்ம இந்த ட்ரெஸ் போட்டுக்கலாம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானாக வந்திருக்கேன். பர்ஃபெக்ட். இப்போ வந்து மஸ்காரா, என்னோட ஃபேவரட் மஸ்காரா. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது எந்த அளவுக்கு என்னோட ஃபேவரட் ஆயிடுச்சு அப்படின்னா, டப்பாவை முழுசாக காலி பண்ணிவிட்டு அதையும் தூக்கி போடாமல் அப்படியே வச்சு புதுசு வாங்கியிருக்கேன் நான். அந்தளவுக்கு என்னோடய ஃபேவரட். 24 hours ஸ்டே அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, போட்டால் அழியவே மாட்டேங்குது. பெயிண்ட் எடுத்து உண்மையாகவே பெயிண்ட் எடுத்து அடிச்சுக்கிட்ட மாதிரி தான் இருக்குது, அழியவே மாட்டேங்குது. ஸோ அதனால் இது என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்டில் வந்துருச்சு. இதை தவிர இனிமேல் வேறு எந்த ஒரு ஐலைனரையும் வாங்கவே கூடாது அப்படின்ற லெவலுக்கு இது வந்து இது வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு இந்த ஐலைனர். ஸோ போட்டுக்கலாமா? கேமரா பார்த்து போட்டால் கண்டிப்பாக சுத்தமாக ஒரு லைன் கூட என்னால் போட முடியாது. ஸோ அதனால் நான் வந்து கண்ணாடி பார்த்து போட்டுக்கிறேன்னு. அப்புறம் என் மூஞ்சி பத்ரகாளி மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கண்ணாடி பார்த்தே போட்டுக்கலாம். பர்ஃபெக்ட். இப்போ இந்த பக்கமும் போட்டுடலாம். நல்லா சூட் ஆயிடுச்சுல, சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வந்து மஸ்காரா போட்டு மைக்கிறியே. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் மஸ்காரா போட்டு நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா வந்து இப்போ தான் இந்த தீபாவளியை சாக்கு வச்சு தான் எங்கள் அம்மாட்ட கேட்டு நான் வாங்கினேன். அம்மா மஸ்காரா வாங்கி கொடுங்க. அவங்க ஒரே வார்த்தை என்ன கேட்டாங்க தெரியுமா? இது போட்டால் அப்படி என்னடி தெரிய போகுது அந்த கண்ணில், இது போட்டாலும் போடாது, போட்டுட்டு போய் நான் ஆக்சுவலி காட்டுறேன். அம்மா சூப்பராக இருக்குல்ல, போட்டிருக்கியா, போட்ட மாதிரி தெரியலன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான், போட்டாச்சு. இங்கே பாருங்கள், என்கிட்ட இவ்வளோ பொட்டு இருக்குது. ஆனால் வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வைக்கிறதுக்கு ஒரு பொட்டு கிடையாது. இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து வைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல.
எதுவுமே தெரியலையா, ஒரு கல் மட்டும்தான் தெரியுது. ஆனால் இது வந்து ரெட் கலர் போட்டு கேமரால எதுவுமே தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த ரெட்டு ஓகே ஆகும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மேட்சிங்காகவும் இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நேராக வச்சுருக்கேன்னா ஓகே பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சந்தனம். என் ஃபேஸ்லேயே என் கண்ணுக்கு அந்த குங்குமம் மட்டும்தான் தெரியுது, வேறு எதுவுமே எனக்கு தெரியல. இப்போ நெக்ஸ்ட் வந்து இயரிங்ஸ். ஆக்சுவலி எனக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது எந்த இயரிங்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ஒரு இயரிங்ஸா இல்லை இந்த இயரிங்ஸ் போடலாமா? இது வந்து கொஞ்சம் பெரிய இயரிங். இது ரெண்டுத்தில் எது சூட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இது வந்து நான் வாங்கினது, ஆனால் இது வந்து நான் செஞ்சது, நானே செஞ்சது. உண்மையாகவே நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, நான் வேணா உங்களை நம்ப வைக்கிறதுக்கு நான் ஒன்று காட்டவா? இங்கே பாருங்கள், தெரியுதா? இந்த வந்து வேக்சிங் டேப் இது, அதை வச்சு நான் செஞ்சேன். இது நானே செஞ்சது ஆக்சுவலி. இந்த தோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து ஒரு க்ரீன் கலரும் இந்த ரெட் கலரும் நான் செஞ்சுருக்கேன், அதனால் நானே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது விற்கிறதுக்காக நான் செஞ்சேன், ஆனால் யாருமே வாங்கலை. பிடிக்கலையே என்னன்னு தெரியல, இல்லை ரேட் அதிகமாக வச்சுட்டேன்னு தெரியல. 200 தான் வச்சுருந்தேன் ரேட் இதுக்கு, யாருமே வாங்கலை. ஸோ அதனால் நானே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இந்த ட்ரெஸ்ஸுக்கு இது சூட் ஆகலைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த தொடுக்கே போயிடுவோம். ரொம்ப சிம்பிளாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செயினை நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து இந்த ட்ரெஸ்ஸு நெக் வரையும் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நான் இதுக்குள்ளே நான் என்ன செயினை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செயின் எடுத்திருக்கேன். ரெடி ஆகிறதுக்கு முன்ன வரை இந்த ஹேர்ஸ்டைல் கொஞ்சம் பார்க்க இந்த ட்ரெஸ்ஸுக்கு சூப்பராக இருந்தது, ஆனால் இப்போ அழகாக இல்லைல்ல. ஸோ மாற்றிடுவோமா? இந்த பக்கம் கொண்டு வந்து இங்கே கிளிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த ஷால் போட்டால் இந்த கெட் ரெடி வித் மீ முடிஞ்சிருச்சு. நல்லா இருக்குல்ல? ஆக்சுவலாக வேர் தூத்தி போட்ட பாதி பவுடரெல்லாம் கரைஞ்சி போச்சு. ஸோ இவங்களை வந்து நான் திரும்பவும் நைட்டு சந்திக்கிறேன். ஏன்னா இப்போ நாங்கள் யாருமே பட்டாசு வெடிக்க போகிறது கிடையாது, சும்மா நான் உட்காந்து டிவி பார்த்துட்ருப்பேன். ஸோ நைட்டு அம்மா அப்பா தம்பி எல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்து பட்டாசு வெடிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் மோர் ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ நண்பர்களே, என்னடா இவ படுத்துட்ருக்காளேன்னு தானே பார்க்குறீங்க. ஆக்சுவலி வந்து நாங்கள் வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இப்படி படுத்துட்டு ஃபோனை நோண்டலான்னு வந்து படுத்தவ தான். எப்போ தூங்கினேன்னு எனக்கே தெரியல, நல்லா தூங்கியிருக்கேன் நான். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5 மணி ஆகுது, அந்தளவுக்கு நல்லா தூங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட்டு தீபாவளி செலிப்ரேஷனை நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. ஆக்சுவலி இப்போ கூட எதுக்கு எங்கள் மம்மி வந்து என்னை எழுப்புனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பட்டாசு வாங்கணும் வாடி போகலான்னு தான் எழுப்புனாங்க. ஏன்னா காலைல வெடிக்கிற பட்டாசு மட்டும்தான் வாங்கினாங்க, அதையும் உருப்படியாக வெடிக்க கிடையாது. சரி, நைட்டு வெடிக்கிற பட்டாசுனாலே எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு ஸ்பார்க், ஒரு சூப்பராக ஜாலியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதையாவது வெடிக்கவா வாடி கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை எழுப்புனவங்க. அப்புறமா தான் எஞ்சி டைமை பார்த்தா 5 மணி ஆகுது. சரி வாங்க போகலாம், நம்ம இப்போயாவது போய் பட்டாசு வாங்கிட்டு வந்துடலாம். சவுண்டு கேட்குதா? மழை தொடுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கடவுள் இதுலேயே வேட்டு வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். நமக்கு வாங்க போய் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு கடவுளுக்கு நான் பட்டாசு வெடிக்கிறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், மழை தூருது. நான் என்ன தான் பண்ணுறது? சரி மழை நின்னப்புறம் போய் பட்டாசு வாங்கிட்டு வந்துடலாம். நிற்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஒரு வழியாக மழை நின்றுச்சு. ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து பட்டாசு வாங்க தான் போகிறோம். ஓகே, பட்டாசு வாங்கிட்டோம், பட்டாசு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்களா, இவ்வளோதான் வாங்கிட்டு வந்திருக்கோம். நைட் அடிக்கிறது இதுவே போதும். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டப்பாவாக வாங்கி வீட்டிலே சும்மா தூங்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் வாங்கியிருக்கேன்.
இந்த துப்பாக்கி எல்லாருக்குமே கட்டாயம் ஞாபகம் இருக்கும். இந்த துப்பாக்கியை எப்படி வெடிக்கணும்னு மறக்கிற அளவுக்கு இதை நான் யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கேன்னா பார்த்துக்கோங்க. இவ்வளோ நேரம் எங்கள் அம்மாட்ட நான் திட்டு வாங்கிட்டு இருந்தேன். ஏண்டி உனக்கு இந்த இதில் இருக்கிற இதை கூட உனக்கு போட தெரியாதா அப்படின்னு சொல்லி கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க. ஃபைனலி நான் கண்டுபிடிச்சிட்டேன். எவ்வளோ பட்டாசு வந்தாலும் இந்த துப்பாக்கி தான் நல்லா இருக்கு. ஆனால் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கு. சரி வாங்க நாம போயிட்டு சங்கு சக்கரம் புஸ்வான் எல்லாம் விடலாம் வாங்க. வந்து நாம பிஜிலி வெடி தான் வெடிக்கிறோம். நான் எவ்வளோ பெரிய தைரியசாலியாக கையில் வச்சு பித்துக்கு போகிறேன். இந்த வயசு இப்போ இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே தான் வெடிக்குதுங்க மேம். நீங்கள் இந்த வயசில் வெடிக்கிற சீன் பாடுறீங்க. நேற்று பிறந்த குழந்தை பிள்ளையாரத சொல்கிறீங்க மேம். பில்டப் பண்றணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். புஸ்வானா மேம். நான் தைரியம் வைக்கிறேன், பற்ற வைக்கிறேன், 1 மணி நேரமா பற்ற வைக்கிறேன். தம்பி விட்டு கொஞ்சம் பயமா இருக்கிறதுனால என் தம்பி வச்சிட்டு இருக்கான். நான் தைரியம் சார். Bye guys, Sarangyal once more. Happy Diwali. பத்திரமா பார்த்து வெடிங்க. Bye. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை until then it's bye from Nani. Bye guys. அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம.